இன்றைக்கி நம்ம பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 100 கிராம் பீன்ஸு, காஞ்ச மிளகாய். சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிட்டு, காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும்னு வதக்குங்க. அதுக்கப்புறம் பீன்ஸ் எடுத்து கொட்டிடுங்க. பீன்ஸை போட்டு எண்ணெயிலே சும்மா கொஞ்சம் நேரம் வதக்குங்க பீன்ஸை. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் லைட்டாக, உப்பு தேவையான அளவு போட்டு மஞ்சத்தூள் வாசனை போகிற அளவுக்கு ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மூடியை போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு பீன்ஸ் வேகிற வரைக்கும் பாருங்கள். பீன்ஸ் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு துருவின தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் பெரட்டிட வேண்டியதான். தேங்காய் நல்லா இதுவாக வர வரைக்கும். அவ்வளோதாங்க. நல்லா பெரட்டிட்டு இது வெரைட்டி ரைஸுக்கு சாப்பிட அருமையாக இருக்கும். தயிர் சாதம்